அனைவருக்கும் வணக்கம். நமது வீடியோவில் மார்ச் 12, 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது தேசிய தாழ்த்தப்பட்டோர் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிஷோர் மக்வானா. தற்போது கிஷோர் மக்வானா பார்த்தீங்கன்னா தேசிய தாழ்த்தப்பட்டோருக்காக புதிய தலைவராக நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த தேசிய தாழ்த்தப்பட்டோருக்கு தலைவரை யார் நியமனம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். 16வது நிதிக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக யார் பதவியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம்பாயி சோரன். தெற்கு ரயில்வே துறையின் டிக்கெட் பரிசோதராக திருநங்கையாக யார் பதவியேற்றிருக்காங்கன்னா சிந்து கணபதி. நெக்ஸ்ட், தற்போது தமிழக தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பா. ஜோதி நிர்மலா சாமி. தற்போது தமிழ்நாட்டின் தேர்தல் ஆணையராக யார் பதவியேற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பா. ஜோதி நிர்மலா சாமி. மாநில தேர்தல் ஆணையத்துக்காக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் என்னன்னா 243K 243ZA. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். தேர்தல் ஆணையரை பதவி காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு அல்லது 65 வயது வரை. ஸோ இதில் எது ஃபர்ஸ்ட்டாக இருக்கோ அது. தேர்தல் ஆணையத்துக்கான விதி பார்த்தீங்கன்னா 324 329 வரைக்கும். தேர்தல் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தேசிய வாக்காளர் தினம் எப்போ கொண்டாடப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண்ணையன் தர்ஷனமூர்த்தி. ஸோ ஒரு நூலிலிருந்து மற்றொரு நூலுக்கு மொழிபெயர்ப்பு செய்வதற்காக பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எழுத்தாளர் கண்ணையன் தர்ஷனமூர்த்தி என்ன மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருங்குன்றம் என்ற நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இது தமிழ் மொழிபெயர்ப்புக்காக கொடுத்துருக்காங்க. யார் எழுதின நூலை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாங் தை எழுதிய தி பிளாக் ஹில் இந்த நூலை பார்த்தீங்கன்னா கண்ணையன் தர்ஷனமூர்த்தி மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. இந்த மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா 24 மொழிபெயர்ப்புகளில் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட், முதல்வர் மகிழா சம்மான் திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டெல்லி. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா முதல்வர் மகிழா சம்மான் திட்டம் எதுக்குன்னா டெல்லியில் 18 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்காக 1000 ரூபாய் வழங்கலுக்காக திட்டத்தோட பேர் தான் முதல்வர் மகிழா சம்மான் திட்டம் தொடங்கியிருக்காங்க டெல்லியில். நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போது அமலுக்கு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி டேஸ் முன்னர் உள்ளவர்கள் இந்திய குடியுரிமை பெறலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிசம்பர் 31, 2014. அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2019 ஒப்புதல் பெற்ற குடியுரிமை திருத்த சட்டம் படி 4 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடியுரிமை திருத்த சட்டங்கள் 2024ஆம் ஆண்டில் என்ற பெயரில் நிறைவேற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2014 டிசம்பர் 31க்குள்ள முன்னோர் அதாவது இதுக்கு முன்னாடி வங்களாதேசம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் புலம்பெயர்ந்த முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினர்களுக்காக குடியுரிமை வழங்கப்பட உள்ளது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், திவ்யாஸ்திர திட்டத்தின் MIRV தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள ஏவுகணையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அக்னி 5 ஏவுகணை. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா ஏவுகணை சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கு. இது ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தனித்தனியாக தாக்கும் திறனுடைய அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இதுக்கு என்ன திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாஸ்திர திட்டத்தின் கீழ் MIRV தொழில்நுட்பத்தின் கீழ் 5 அக்னி ஏவுகணை உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த MIRVக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸ். நெக்ஸ்ட், 2024ஆம் ஆண்டிற்கான ஆஸ்கர் விருது பட்டியலில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள படம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓபன் ஹேமர். ஸோ ஆஸ்கர் விருது பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கானது எங்கே நடைபெற்றதுன்னா லாஸ் ஏஞ்சல் நடைபெற்றது. சிறந்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓபன் ஹேமர். சிறந்த சர்வதேச திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தி எண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது பிரிட்டனில். சிறந்த ஆவண திரைப்படம் பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட் இன் மரியுபோல். நெக்ஸ்ட், சிறந்த இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன். இவங்க ஓபன் ஹேமர் திரைப்படத்துக்காக
சிறந்த நடிகையும் பார்த்தீங்கன்னா எம்மா ஸ்டோன். இவங்க வந்து புவர் திங்ஸ் படத்துக்காக. சிறந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீலியன் மர்பி ஓப்பன் ஏமர் படத்தில் எடுத்திருக்காங்க. சிறந்த நடிகர் பார்த்தீங்கன்னா கீலியன் மார்பி. இவங்க வந்து ஓப்பன் ஏமர் திரைப்படத்துக்காக. இவ்விழாவில் பார்த்தீங்கன்னா 7 விருதுகளை ஓப்பன் ஹேமர் திரைப்படத்துக்கு வென்றிருக்காங்க. 4 விருதுகள் பார்த்தீங்கன்னா புவர் திங்ஸ் திரைப்படமும் வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், நமோ ட்ரேனா சகோதரிகள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2022. ஸோ ட்ரெயின்கள் வழங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து விவசாய பணிகளில் ஈடுபட்டுள்ள 1000 பெண்களுக்கு வந்து ட்ரோன்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமோ ட்ரோனா சகோதரிகள் திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2022 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து விவசாய பணியில் ஈடுபடும் பெண்களுக்காக தான் வந்து இந்த ட்ரோன்கள் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆயுத இறக்குமதி பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா ஆயுத இறக்குமதி பட்டியலில் வந்து இந்தியா வந்து முதலிடம் பிடித்திருக்கு. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. 3ஆம் இடம் கத்தார். இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2023ஆம் ஆண்டிற்கான இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஊழல் குறைந்துள்ள நாடுகள் வந்து டென்மார்க், பின்லாந்து, நியூசிலாந்து. ஊழல் மலிந்த நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா, வெனிசுலா, சிரியா. இந்த பட்டியல் வந்து இந்தியா வந்து 93வது இடத்துல வந்து இருக்கு. நெக்ஸ்ட், பெண்கள் வணிகம் மற்றும் சட்ட குறியீட்டில் இந்திய இடம் பிடித்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 113வது இடம். தற்போது பெண்கள் வணிகம் மற்றும் சட்ட குறியீட்டில் வந்து 2024ஆம் ஆண்டிற்கான பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 113வது இடத்துல வந்து இடம் பிடித்திருக்கு. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். தளவாட செயல்திறன் குறியீட்டில் வந்து 2023ஆம் ஆண்டிற்கான பட்டியலில் வந்து உலக வங்கி வெளியிட்டுள்ள தளவாட செயல்திறன் குறியீட்டில் வந்து சிங்கப்பூர் வந்து முதலிடம் பிடித்திருக்கு. இந்தியா வந்து 38வது இடம் பிடித்திருக்கு. நெக்ஸ்ட், கிராமங்களில் மருத்துவ சேவை கிடைக்க மத்திய அரசு தொடங்கியுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி இ ஸ்மார்ட் கிளினிக் திட்டம். ஸோ இ ஸ்மார்ட் கிளினிக் திட்டம் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் மருத்துவ சேவை பரவலாக கிடைக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து இ ஸ்மார்ட் கிளினிக் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்காங்க. இந்த திட்டமானது உண்ணாத பாரத அபியான் திட்டத்தின் கீழ் தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு லார்ஜ் மார்க் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடன் வந்து ஒப்பந்தம் வந்து ஒன்று வந்து மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட், உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம். உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை அதாவது பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் வந்து 13,000 அடி உயரத்தில் வந்து உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை வந்து திறக்கப்பட்டிருக்கு. இந்த சுரங்கப்பாதையானது பார்த்தீங்கன்னா அசாமின் தேஜ்பூர் முதல் அருணாச்சல பிரதேசத்தின் நவாய் பகுதிகள் இடையே வந்து சேலபாஸ் பகுதியில் வந்து அமைந்திருக்கு. இந்த பாதை பார்த்தீங்கன்னா எல்லைகள் சாலை அமைப்புகள் மூலயமா வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லை சாலைகள் அமைப்பு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மே 7, 1960 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் சார்பில் தான் பார்த்தீங்கன்னா உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை வந்து அருணாச்சல பிரதேசத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து அதிக முறை வந்து 5 விக்கெட்களை வீழ்த்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ரவிச்சந்திரன் அஸ்வின். அதாவது தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து உலக சாதனை படைத்திருக்காங்க. இவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வந்து அதிக முறை வந்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற சாதனை வந்து படைத்திருக்காங்க. இது வந்து 36 முறை என்ற பெருமையை வந்து பெற்றிருக்காங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் வீரரான ஜேம்ஸ் ஆடர்சன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பார்த்தீங்கன்னா 700 விக்கெட்டுகளை வீழ்த்திய 3வது வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். நெக்ஸ்ட், பாரிஸில் நடைபெற்ற பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா சாத்விக் சாய்ராயும் வந்து சிராக் ஷெட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே இணைஞ்சு தான் வந்து பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டி வந்து பாரிஸ் நடைபெற்றது. இதில் வந்து ஆடவர் இரட்டையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் மற்றும் சிராக் ஷெட்டி 2 பேருமே இணைந்து வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். உயர்நிலை 8 வழி சாலைகள் வந்து இந்தியாவின் முதல் உயர்நிலை 8 வழி சாலையானது துவாகரா விரைவு சாலையின்
பிரிவான அரியானா பிரிவில் வந்து திறக்கப்பட்டிருக்காங்க. யார்க் ஏவுகணை பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாடு யார்க் எனும் ஏவுகணையை உருவாக்கியுள்ளது. நெக்ஸ்ட் ரங்கோ ரயில் நிலையம், அதாவது ரங்கோ ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநிலத்தின் முதல் ரயில் நிலையம் வந்து ரங்கோ என்னும் இடத்துல தான் தொடங்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக குரூப் 4 கூட பார்த்தீங்கன்னா மேகாலயா வந்து ரயில் நிலையம் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிக்கிம் மாநிலத்தின் முதல் ரயில்வே நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா ரங்கோ என்ற இடத்துல தான் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து சிக்கிம் மாநிலத்தின் முதல் ரயில் நிலையம். நெக்ஸ்ட் ஷாக்கு தளம், இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா மோசடி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் பற்றி புகார் அளிக்கிறதுக்காக தான் வந்து ஷாக்ஷு தளம் வந்து என்னும் தளமானது வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மிசோரம் மாநிலம் பார்த்தீங்கன்னா மிசோரம் மாநிலத்தில் புகழ்பெற்ற திருவிழாவான சப்சார்கூட் திருவிழா வந்து கொண்டாடப்பட்டிருக்காங்க. இது வந்து ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் தான் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் இளைஞர்களுக்காக தொழில் முனைவோர் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா MyUEA. நெக்ஸ்ட் அகில இந்திய ஆராய்ச்சி அறிஞர்கள் மாநாடு சென்னை சார்பில் பார்த்தீங்கன்னா IIT சார்பில் தான் நடைபெற்றது. இது வந்து அகில இந்திய ஆராய்ச்சி அறிஞர்கள் மாநாடு சென்னையில் வந்து நடைபெற்றது. அமித் கோஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான நெதர்லாந்தின் இரமஸ் பரிசினை வந்து அமித் கோஸ் வந்து வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் தேவேந்திர ஜைஜாரியா. ஸோ தேவேந்திர ஜைஜாரியா பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பாரா ஒலிம்பிக் குழுவின் தலைவராக வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கைபேசி உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா உலக கைபேசி உற்பத்தியில் வந்து சீனா வந்து முதலிடம் இருக்கு, இந்தியா வந்து 2ஆம் இடம் பிடித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தற்போது தேசிய தாழ்த்தப்பட்டோர் தலைவராக வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிஷோர் மக்வானா. தற்போது தமிழக தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாஜோதி நிர்மலசாமி. மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணையன் தர்ஷனமூர்த்தி. முதல்வர் மகிழா சம்பன் திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி டெல்லி. தற்போது அமலுக்கு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி டேஸ் முன்னர் உள்ளவர்கள் இந்திய குடியுரிமை பெறலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிசம்பர் 31, 2014. திவ்யாஸ்திர திட்டத்தின் MIRV தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள ஏவுகணையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அக்னி 5 ஏவுகணை. 2024ஆம் ஆண்டிற்கான ஆஸ்கர் விருது பட்டியலில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள படம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஓபன் எய்மர். நமோ ட்ரோனா சகோதரிகள் திட்டமானது எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2022. ஆயுத இறக்குமதி பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா. பெண்கள் வணிகம் மற்றும் சட்ட குறியீட்டில் இந்தியா பிடித்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 113வது இடம். கிராமங்களில் மருத்துவ சேவை கிடைக்க மத்திய அரசு தொடங்கியுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்மார்ட் கிளினிக் திட்டம். உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிக முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ரவிச்சந்திரன் அஸ்வின். பாரிஸில் நடைபெற்ற பிரான்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் ஈவெண்ட்ஸ் இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.